தேமுதிகவை கரைக்கும் முயற்சியில் யாரும் ஈடுபடவில்லை, அக்கட்சி தானாகவே கரைந்து கொண்டிருக்கிறது என திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நேற்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தனர். இந்த விழாவில் பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டுவர மக்கள் காத்துக் கொண்டிருப்பதாக கூறினர். மேலும் தேமுதிகவை கரைக்கும் முயற்சியில் திமுகவினர் ஈடுபடுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து பேசிய அவர், தேமுதிக தானாகவே கரைந்து வருவதாக கூறினார். இந்த சமுதாயத்தை காப்பாற்ற, இந்த நாட்டை காப்பாற்ற, இந்த இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். ஜெயலலிதா தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுதான் வருகிற மே மாதம் 16ஆம் தேதி. ஆக 16ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ தேமுதிகவை கரைப்பதற்கான முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். ஏதோ ஸ்டாலின் ஆபரேஷன் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பத்திரிகைகளில் செய்திகளை போடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஈடுபட்டு இங்கு இருக்கக்கூடியவர்கள் கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக கரைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை.